நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. காணாமல் போன ஆடா இருந்தேனே ஏசையா, கண்ணோக்கி பார்த்தீரே, கவலைகளை மாற்றினீரே, மறக்கவில்லையே, மார்போடு அணைத்து கொண்டீரே, தேடி வந்தீரே, தீமைகளை அகற்றி விட்டீரே. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்தாவியானவராலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாக கடவுது. சரி, கர்த்தர் நல்லவர். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். கடந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த பிரோஜனமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள்ளே நம்புகிறேன். ஆண்டுடைய வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையை வளமாக்கும், செழிப்பாக்கும், தேவன் அண்டை கிட்டி சேர பண்ணும் என்பதில் எந்த சந்தேகமில்லை. கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. இந்த ஊழியத்தை செய்வதில் கர்த்தருக்கு அதிக கனத்தையும் மகிமையும் செலுத்த நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். தேவன் எங்களை ஆச்சரியமாய் நடத்தி வருகிறார். உங்கள் வாழ்க்கையில் பேசும்படி கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற எல்லா சௌரியத்துக்காக கர்த்தருக்கு மகிமையும் கனமும் உண்டாகும்படி கர்த்தருக்கே எல்லா கனத்தையும் நாங்கள் செலுத்துகிறோம். கர்த்தர் நல்லவர். சரி, இன்றைக்கு நாம் ஆண்டுடைய வார்த்தை தியானிக்கும்படி வேதத்தை திருப்பிக் கொள்வோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். உன் மீட்பரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவருமான கர்த்தர் சொல்லுகிறதாவது நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர், நான் ஒருவராய் வானங்களை விரித்து நானே பூமியை பரப்பினவர். ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். நான் வாசித்த அருமையான வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் என்று நாம் வாசிக்கிறோம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிற தலைப்பு என்னன்னா, எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் என்ற தலைப்பின் கீழ் தேவனுடைய வார்த்தையை நாம் சிந்திக்க போகிறோம். வேத வசனமும் அப்படியாக தான் சொல்லப்பட்டிருக்கிறது. நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையில் ஸ்தோத்திரம், சில இடங்களில், இன்னும் சிலருடைய வாழ்க்கையில், பெரும்பாலும் அநேக இடங்களில் ஏதோ ஒரு குறைவோடு, ஏதோ ஒரு ஏமாற்றத்தோடு, ஏதோ ஒரு தத்தளிப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் அநேகர் உண்டு. இந்த வார்த்தையை கேட்கிற உங்கள் வாழ்க்கையிலையும், ஆமாம், நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்கிறீர்களா, ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் வாழ்கிறீர்களா அப்படின்னு சொல்லி உங்களை ஆராய்ந்து பார்க்கும்படி உங்கள் வாழ்க்கையில் பல இடங்களில் ஒரு வெறுமை காணப்படுகிறது, ஒரு வெற்றிடம் காணப்படுகிறது. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவர் எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஒருவேளை ஆண்டவரை சேவிக்கிற தேவ பிள்ளைகளாகி உங்க வாழ்க்கையில சில இடங்களில் உங்களுக்கு நீங்கள் விரும்புகிற காரியம் ஒருவேளை நடக்காம இருக்கலாம், அல்லது உங்க வாழ்க்கையில சில ஜெயம் ஒருவேளை கிடைக்காம இருக்கலாம். ஆனா நீங்க அதை கண்டு உங்க வாழ்க்கையில சோர்ந்த ஒரு அனுபவத்தில் இருப்பீங்கன்னா, இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, அவர் எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். சொல்லுங்களேன், பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, உங்க குடும்பத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க. ஆமா, மனைவி கணவனை பார்த்து சொல்லுங்க, கணவன் மனைவியை பார்த்து சொல்லுங்க, இருவரும் சேர்ந்து உங்க பிள்ளைகளை பார்த்து சொல்லுங்க, நாம் ஆராதிக்கிற கர்த்தர் அவர் எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் என்று சொன்னால் அதுல இதுதான் அதுதான் இல்லை, எல்லாவற்றையும் அவரால் செய்ய முடியும். நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தால், ஆதியாகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் ஆண்டுடைய சிருஷ்டிப்பின் காரியங்களை பார்க்கும்போது அவருடைய படைப்பு ஆச்சரியமானதாய் காணப்படுகிறது. இந்த உலகத்தில் ஸ்தோத்திரம், நீங்களும் நானும் ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சிட்டோம்னா நம்ம எவ்வளோ பெருசா நினைக்கிறோம், நானா இப்படி செஞ்சேன், நானா இதை செஞ்சுட்டேன் அப்படின்னு நாமளே நம்பக்கூடிய அளவில் சில காரியங்கள் இருக்காது. அப்படி நம்ம அதை பார்க்கும்போது என்னாலே அந்த காரியம் செய்யப்பட்டது அப்படி நீங்க நினைக்கிறீங்க. ஆனா தேவன் அப்படி அல்ல. அவர் எல்லாவற்றையும் செய்கிறவர். வானத்தையும் பூமியையும் படைத்தார், அண்ட சராசரங்களை உருவாக்கினார், வானத்தில் பறக்கிற ஆமென் ஸ்தோத்திரம் எல்லாவற்றையும் ஆண்டவர் படைத்தார், பூமியில சஞ்சரிக்கிறவர்களை படைத்தார், தண்ணீர்களுக்குள் இருக்கிறவர்களை படைத்தார், ஆகாயத்து மச்சங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் படைத்தார். அவர் எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளையே, இந்த வார்த்தை கேட்கிற உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் திட்டமாய் பேசுகிறார். உங்க வாழ்க்கையில் இருக்கிற குறைகளை, உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை, உங்க வாழ்க்கையில் இருக்கிற இன்னல்களை, உங்க வாழ்க்கையில் இருக்கிற தேவைகளை சந்திப்பதற்கு கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்கிற நீங்க சொல்லணும், நான் ஆராதிக்கிற கர்த்தர், அல்லது இந்த பிரசங்கத்தை கேட்டு இந்த இயேசு கிறிஸ்து, இந்த கர்த்தராகிய ஆண்டவர் என் கூட பேசுறாரு, நான் அவரை விசுவாசிக்கிறேன் சொல்லி அவரை விசுவாசித்து நீங்கள் அவரை தொழுது கொள்ள பழகுவீர்களானால் நீங்களும் சொல்லலாம், எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் எனக்கு உண்டு. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும்.
கர்த்தருடைய நாம மகிமைக்காக சொல்கிறோம். கர்த்தருடைய கனமான ஊழியத்தை செய்கிற நாங்கள் திருப்தியா சொல்ல முடியும். ஆமா, தேவ நாமம் மகிமைப்படும்படி சொல்ல முடியும். எங்க வாழ்க்கையில் ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்து கொண்டு வருகிறார். ஒருவேளை இருக்கு அப்படின்னு பலருடைய பார்வையில் தென்படக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் எங்களை நடத்துறார்னா ஒரு ரகசியம் எங்க வாழ்க்கையில் உண்டு. என்னன்னா, அவர் எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். எப்போ எதை எப்படி செய்யணும்னு அவருக்கு ஒருவருக்கு தெரியும். ஆனா ஒன்னே ஒன்று எங்களுக்கு தெரியும், எதை எப்போ செய்யணும்னு சொல்லி அவருக்கு தெரிகிறபடினால எதை குறிச்சும் கலங்க வேண்டாம். ஏன்னா அவர் எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளையே, உங்க வாழ்க்கையில் அவர் எல்லாவற்றையும் செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். நீங்கள் போகிற பாதைகளை அவர் அறிந்திருக்கிறார். உங்கள் சூழ்நிலைகளை அவர் அறிந்திருக்கிறார். உங்களுடைய இக்கட்டுகளை அவர் அறிந்திருக்கிறார். அவைகளில் தேவன் அற்புதம் செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். நீங்கள் புதிய ஏற்பாட்டு புஸ்தகத்திலே 1 கொரிந்தியர் புஸ்தகம் அதனுடைய 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே இப்படியாய் கொரிந்து சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. நல்லா கவனிங்க, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. நல்லா கவனிக்கணும். நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம், நான் சேவித்து நான் ஊழியம் செய்கிற தேவனாகிய கர்த்தர், திரியேக தெய்வமாகிய பிதா, குமாரன், பரிசுத்தாவியாகிய தேவன் எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றிலும் அவர் ஒருவரே கிரியை செய்கிற தேவனாய் கர்த்தராய் இருக்கிறார். வானத்தின் கீழையும் பூமிக்கு மேலையும் உலகத்தின் சகல இடங்களிலும் அவர் ஒருவரே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் என்பதை தைரியமாக நாங்கள் சொல்கிறோம். எங்க வாழ்க்கையில் ஆண்டவர் நிரூபித்து காட்டிக் கொண்டிருக்கிறார். உங்களுக்கும் அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, உங்க வாழ்க்கையில நீங்கள் இந்த ஆண்டவரை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். இந்த சுவிசேஷ வார்த்தையை கேட்டு நீங்கள் உங்க வாழ்க்கையில விசுவாசிக்க வேண்டும். சபைக்கு போகிற அன்பான தேவ பிள்ளையே, குடும்பமே, உங்க வாழ்க்கையில இயேசுவை அறிந்து கொண்டு கர்த்தராகிய ஆண்டவரை ஆராதிக்கிற நீங்க, ஒருவேளை ஆண்டவரை சேவிக்கிற குடும்பமாய் நீங்கள் இருந்தும் இந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளாமல் உங்க வாழ்க்கையில் பல விதங்களில் நீங்கள் குழம்பிக் கொண்டு இருந்தால் இன்றைக்கு ஒரு தெளிவை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. நாம் ஆராதிக்கிற, நாம் சேவிக்கிற கர்த்தர் யார்? அவர் எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. ஆமா, அவர் எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். உங்க தேவைகளை அவர் அறிந்திருக்கிறார். அதை ஆண்டவர் சந்திக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். சரி, கர்த்தர் எல்லாவற்றையும் செய்கிறவர் என்பதற்கு சில எடுத்துக்காட்டுகளை நான் உங்களுக்கு முன்பதாக வேதத்திலிருந்து காட்டி கொடுக்க நான் விரும்புகிறேன். முதலாவதாக வாசிக்கலாம். ஸ்தோத்திரம். யோசுவா அதனுடைய 6ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். யோசுவா 6ஆம் அதிகாரம் அதனுடைய ஸ்தோத்திரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போமானால் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. நல்லா கவனிங்களேன். எரிகோ என்ற ஒரு பெரிய ஒரு இடம் ஒன்று இருந்தது. அது ஒரு பெரிய கோட்டை சூழ்ந்த ஒரு இடமா இருந்தது. அந்த எரிகோ என்ற அந்த கோட்டைக்குள் இஸ்ரவேல் புத்திரர்கள் உள்ளே போக முடியாதபடி, ஆமா, அங்க ஒரு பெரிய ஸ்தோத்திரம் அரணை போல கட்டப்பட்டிருந்தது. அழகா சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்க ஒருவேளை இருக்கீங்களா? உங்க வாழ்க்கையில நீங்கள் முன்னேறி செல்வதற்கு அல்லது சில காரியங்களை மேற்கொண்டு கடந்து போவதற்கு முடியாத அளவுக்கு எனக்கு முன்பதாக எரிகோ போன்ற ஒரு தடை இருக்கிறதே, எரிகோ போன்ற ஒரு பிரச்சனை இருக்கிறதே, எரிகோ போன்ற ஒரு பெரிய இன்னல் இருக்கிறதேன்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில சொல்வீர்களானால், இன்னைக்கு எல்லாவற்றையும் செய்கிற தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். 2ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதின் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். யுத்த புருஷராகிய நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள். இப்படி 6 நாள் செய்ய கடவீர்கள். அடுத்த வசனம், 7 ஆசாரியர்கள் பெட்டிக்கு முன்பாக 7 கொம்பு எக்காலங்களை பிடித்துக் கொண்டு போக வேண்டும். 7ஆம் நாளில் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வர கடவார்கள். ஆசாரியர் எக்காலங்களை ஊத வேண்டும். நல்லா கவனிங்களேன். ஆண்டவர் சொல்றாரு, உன் கையில் நான் என்ன செய்வேன்? எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரனையும் உன் கையில என்ன செய்வேன்? ஒப்பு கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறார். எல்லாவற்றையும் செய்கிற தேவன் வாக்கு பண்ணுகிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையில் தடையாயிருக்கிற அது எப்பேற்பட்ட சூழ்நிலையாய் இருந்தாலும், அது எப்பேற்பட்ட பலவானாய் இருந்தாலும், அது எப்பேற்பட்ட திறமை வாய்ந்த மனிதனாய் இருந்தாலும், திறமையான காரியமாய் இருந்தாலும், ஆமா, உலகத்தில் எந்த
மனிதனும் எதிர்த்து நின்று உங்களுக்கு சகாயம் பண்ண முடியாதுன்னு சொல்லி நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற அந்த இடத்துல கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, அவைகளை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன். ஹல்லேலூயா. யாரு சொல்றா தெரியுமா? எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர், எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். அவரால் எல்லாவற்றையும் செய்ய முடியுங்க. மனிதர்கள் சொல்லுகிறாங்க, இது எங்களால முடியாதுங்க, இந்த காரியத்தில் நாங்க உங்களுக்கு ஒத்தாசை பண்ண முடியாது, இந்த காரியத்தில் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது, ஏன்னா அவங்க எங்களை விட பலசாலிகள் என்று சொல்லி உங்களுக்கு சகாயம் பண்ண ஒருவேளை அவர்கள் விலகி ஓடுவார்கள். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, மனிதர்களை நீங்கள் நம்ப வேண்டாம். இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிறாரே, எல்லாவற்றையும் செய்கிற தேவனாகிய கர்த்தரை நீங்கள் நம்புங்கள். அவர் எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். எரிகோவையும் ராஜாவையும் யுத்த வீரரையும் உங்கள் கையில் ஒப்பு கொடுத்தேன் ஆண்டவர் சொல்றாரு. அடைக்கப்பட்டிருக்கு, உள்ள போக முடியாது, வெளியே வர முடியாது. ஆனா எப்படி அவர்களுக்கு அந்த ஜெயம் கிடைக்கணும் அங்க சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? எப்படி? உன் கையில் நான் ஒப்பு கொடுப்பேன் ஆண்டவர் சொல்றாரு. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களோடு கூட கர்த்தர் பேசுகிறார். உங்களோடு கர்த்தர் பேசுகிற அந்த வார்த்தையை விசுவாசிங்க. என்னோடு இருக்கிற கர்த்தர், எனக்காக எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர், எரிகோ போன்ற இந்த தடைகளை நீக்கி என்னை முன்னேறி போக கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் 16வது வசனத்தை வாசிப்பீர்களானால் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, 7ஆம் தரம் ஆசாரியர்கள் எக்காலங்களை ஊதுகையில் யோசுவா ஜனங்களை நோக்கி ஆர்ப்பரியுங்கள், பட்டணத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார் என்று அங்க நாம் வாசிக்கிறோம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆமா ஸ்தோத்திரம் இன்னைக்கு அழுது கொண்டிருக்கிறோம், புலம்பிக் கொண்டிருக்கிறோம். ஆமா, இது என்னமாய் முடியுமோ, ஏன் என் வாழ்க்கையில் இப்படி அனுமதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, வீடுகளில் ஆமா ஸ்தோத்திரம் எப்ப பார்த்தாலும் ஆமா உங்க வீட்டில் இருக்கவங்க சொல்றாங்க, ஏன் நீ அழுது கொண்டே இருக்கிற, ஏன் நீ புலம்பிக்கிட்டே இருக்கிற, இந்த பிரச்சனையில ஏன் நீ ரொம்ப சோர்ந்து போய் இருக்கிற, உங்களை பார்த்து சொல்ற மனுஷனுடைய வார்த்தையை கேட்டுட்டு நீங்க சொல்றீங்க, நீங்க கேட்க தான் முடியும், இந்த காரியத்தில் எனக்கு சகாயம் பண்ண முடியாதே, எனக்கு உதவி செய்ய முடியலையே, ஏன் நீங்க அப்படி கேட்கறீங்க, வாக்குவாதம் பெறுகிறது. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் அழுது கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் அல்ல, நீங்கள் கர்த்தரை ஆர்ப்பரிக்க வேண்டும், கர்த்தரை ஆர்ப்பரித்து அவரை மகிமைப்படுத்த வேண்டும். ஏன் தெரியுமா? ஆண்டவர் சொல்றாரு, ஆமா எரிகோவையும் எரிகோவின் ராஜாவையும் யுத்த வீரர்களையும் அந்த பட்டணத்தையும் உன் கையிலே ஒப்பு கொடுப்பேன். யார் சொல்றான்னா? எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் சொல்றாரு. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் நம்ம கூட இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில முன்னால இருக்கிற எரிகோ கோட்டை எம்மாத்திரம்னு சொல்லணுங்க. ஹல்லேலூயா. ஆமா, எரிகோகளை தகர்க்கிற கர்த்தர், அவர் எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, உங்க வாழ்க்கையில் ஆண்டவரை நம்புகிற நம்பிக்கை உண்டா? எல்லாவற்றையும் செய்கிற தேவன் மேல உங்களுக்கு நம்பிக்கை உண்டா? உண்டு அப்படின்னு நீங்க சொல்லுவீங்கன்னா, இனி உங்க வாழ்க்கையில நீங்கள் முன்னேறி செல்வதற்கு ஆமா ஸ்தோத்திரம், முன்னால இருக்கிற உங்களுக்கான சுதந்திரத்தை நீங்கள் கண்டடைவதற்கு, பெற்றுக்கொள்வதற்கு, சுதந்திரிப்பதற்கு தடையாயிருக்கிற சத்துருவால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிற எரிகோக்களை எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் ஆமா மாற்றி உடைத்து ஆமென் அங்க இருக்கிற அந்த மேன்மையை ஆமென் நான் சுதந்திரிக்க வேண்டிய காரியங்களை என் கையில் அவர் கொடுப்பார்னு விசுவாசத்தோடு அறிக்கையிடுங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். கர்த்தர் நல்லவர். இன்னொரு உதாரணத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். 2 ராஜாக்கள் புஸ்தகம் திருப்பிக் கொள்ளுங்க. 2 ராஜாக்கள் புஸ்தகம் அதனுடைய ஸ்தோத்திரம் 2ஆம் அதிகாரம், 2 ராஜாக்கள் புஸ்தகம் அதனுடைய 2ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். பின்பு அவன் எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை எடுத்து திரும்பி போய் யோர்தானின் கரையிலே நின்று எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து, எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீரை அடித்தவுடனே அது இரு பக்கமாக பிரிந்ததினால் எலிசா இக்கரைப்பட்டான். நல்லா கவனிங்களேன். நான் வாசித்த வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது, பின்பு எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை எடுத்து திருப்பி போய் யோர்தானின் கரையிலே நின்று. நல்லா கவனிங்க. அதாவது எலிசா
இருவரும் பிரயாணித்து போகும்போது நடந்த காரியம் வேற. இப்போ எலியாவை தேவன் ஸ்தோத்திரம் அவர் தம்மோடு கூட அக்னிமயமான ரதங்களோடு அவர் எடுத்துக்கொண்டார். இப்போ எலிசா மாத்திரம்தான் இருக்கிறார். எலிசாவுக்கு அவன் கேட்டபடி ஸ்தோத்திரம் எலியாவினுடைய இரட்டிப்பான வரங்களை கொடுக்கிற அந்த அனுபவத்தில் அவனுடைய சால்வையை கீழே போட்டார். அந்த சால்வை எடுத்துக்கொண்டார். இப்போ யோர்தானுக்கு இக்கரையில் இருக்கிற எலிசா இப்போ அக்கறைப்பட வேண்டும். நல்லா கவனிங்க, எலியா நல்ல ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார் எலிசாவுக்கு. என்ன? எல்லாவற்றையும் செய்கிற தேவன் என் கூட இருந்தாரு, எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் உன் கூடயும் இருப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, வெறும் வார்த்தைக்காக அல்ல, உண்மையாகவே அந்த அனுபவத்தை நாம் உடையவர்களாக இருக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும். ஆமாம், இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் மேல் வைக்கிற நம்பிக்கையை விட எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் மேல் வைக்கிற நம்பிக்கை பிரதானமானதுங்க, முக்கியத்துவம் வாய்ந்ததுங்க. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஏலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வை பிடித்து எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீரை அடித்த உடனே அது இரு பக்கமாய் பிரிந்ததினால் எலிசா இக்கரைப்பட்டான். யோர்தானுக்கு முன்பாக வந்து நின்று எலிசா இப்படியா சொல்கிறார், மேலிருந்து விழுந்த அது சால்வை எடுத்துக்கொண்டு சொல்கிறார், எலியாவின் தேவன் எங்கே? எலியாவின் தேவன் எங்கே என்றால் என்ன அர்த்தம்? எலியாவுக்கு எல்லாவற்றையும் செய்கிற தேவனாயிருந்த கர்த்தர் எங்கே? அவர் எனக்கும் செய்ய வேண்டும் என்று அந்த ஒரு அடையாளத்தோடு அவர் சொன்ன வார்த்தையை கர்த்தர் ஆமென் ஸ்தோத்திரம் செவி கொடுத்து கேட்டார். செவி கொடுத்து கேட்டவுடனே அந்த யோர்தான் இருபுறமும் பிரிந்து போனது. அவன் நடந்து வரக்கூடிய பாதை எங்க உருவானது. இந்த வார்த்தை கேட்கிற எனக்கு அன்பான தெய்வ பிள்ளையே, உங்க வாழ்க்கையில கர்த்தர் சொல்கிறாரு, உங்கள் ஜீவியத்தில் இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலை, ஒரு தடையாயிருக்கிற ஒரு சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் இருக்குமானால், நீங்கள் கற்றுக்கொண்டிருக்கிற ஆவிக்குரிய சத்தியத்தை, நீங்கள் கற்றுக்கொண்டிருக்கிற தேவனுடைய ஆமென் வசனத்தின் அந்த ஸ்தோத்திரம் வாழ்க்கையின் போதகத்தை நீங்கள் அறிந்து கொண்டவர்களாய் மாத்திரம் இருக்கக்கூடாது. உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும்போது நீங்கள் ஆண்டவர் மேல் வைக்கிற விசுவாசத்தின் அடிப்படையில் யோர்தானை போன்ற சில கரை புரண்டு போகிற ஆமென் பிரச்சனைக்கு முன்பதாக நிற்கிற நீங்கள் சொல்ல வேண்டும், நான் சேவிக்கிற தேவன் அவர் எல்லாவற்றையும் செய்கிற தேவன், அவருடைய நாமத்தினால் இந்த பிரச்சனைகளை நான் கடப்பேன் என்று நீங்கள் முன்னே போய் நிற்பீர்களானால் உங்களுக்காக கரை புரண்டு ஓடுகிற யோர்தானை கர்த்தர் இரண்டாக பிறக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, அவருக்கு எம்மாத்திரங்க, யோர்தான் எம்மாத்திரம், எரிகோ எம்மாத்திரம். நல்லா கவனிங்க எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, உங்களோடு கூட பேசுகிற கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, யோர்தானை கர்த்தர் பிளப்பார். நீங்க எப்போ தெரியுமா அதை பார்க்க முடியும்? எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் என் கூட இருக்கிறார், எல்லாவற்றையும் செய்கிற தேவன் நீரே அப்படின்னு சொல்லி 100% அவரை விசுவாசிப்பீர்களானால் உங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். ஆமென் சொல்லுங்க. ஆமா, கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். இந்த செய்தி உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருந்திருக்குமானால் என்னோடு கூட சேர்ந்து ஜெபித்து உங்க வாழ்க்கையில் அதை சுதந்திரமாக்கிக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். நேசிக்கிற ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த வார்த்தை கேட்டு தங்களை ஒப்புக் கொடுக்கிற உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கு கர்த்தர் உதவி செய்வீராக. எல்லாவற்றையும் செய்கிற தேவனாகிய கர்த்தர் நீரே என்பதை உடைய பிள்ளைகள் விசுவாசித்து உடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் தடைப்பட்டிருந்த காரியங்களை மேற்கொண்டு உடைய பிள்ளைகள் தேவன் கொடுக்கிற சுதந்திரத்தை, மேன்மையை, உயர்வை கண்டடைந்து உமக்கு சாட்சிகளாய் இருப்பார்களாக. கர்த்தர் செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உங்க நாமம் மகிமைப்படட்டும். தேவ நாமத்துக்கு மகிமை செலுத்தி எங்களை தாழ்த்து வெறுமையாக ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தி உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருந்திருக்குமானால், இந்த செய்தியின் மூலமா நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பீர்களானால் உங்களுடைய சாட்சிகளை ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்க தெரியப்படுத்த மறவாதிருங்க. தொடர்ந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நீங்கள் அறிய விரும்புவீர்களானால், கருவந்தாவிலே நாங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை மக்கனாயும் சபை என்ற ஆமென் ஸ்தோத்திரம் ஒரு சபை நாங்கள் ஸ்தோத்திர கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் எங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்க விரும்புவீர்களானால், எந்த சபைக்கும் போகாத பிள்ளைகளாய் சத்தியத்தை குறித்து அறிய வேண்டும், இயேசுவை குறித்து அறிய வேண்டும் என்று விரும்புவீர்களானால் எங்களோடு நீங்கள் கர்த்தரை ஆராதிக்க உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். நாம் தேவனை தொடர்ந்து ஸ்தோத்திரம் ஒருமித்து கர்த்தரை ஆராதிப்போம். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். தொடர்ந்து எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஜோசுவா டிவிக்காக ஜெபம் பண்ணுங்க. அடுத்த செய்தியில் உங்களை பார்க்கும் வரை தேவ சமாதானம், கிருபை, இரக்கம் உங்களோடு கூட இருப்பதாக. God bless you. Amen. Hallelujah. காணாமல் போன ஆடா இருந்தேனே ஏசையா, கண்ணோக்கி பார்த்தீரே கவலைகளை மாற்றினீரே, கண்ணோக்கி பார்த்தீரே கவலைகளை மாற்றினீரே, மறக்கவில்லையே மார்போடு அணைத்து கொண்டீரே,
தேடி வந்தீரே தீமைகளை அகற்றி விட்டீரே